ரெக்கார்ட் ஆகிறது கேட்குதாப்பா? கேட்குது சார். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். நான் தான் அவங்க பேட்ச் மணி. அண்ட் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, அதில் தான் ஒரு மிகப்பெரிய டிஸ்டே இருக்குது. ஏன்னா எதை பற்றி பேச போகிறோம்னு யோசிக்கிறதுக்கே 2 நாள் போயிடுச்சு. சரி, நம்ம வேறு சேனல் க்ரியேட் பண்ணிட்டு எதை பற்றி பேசுகிறதுனால ஒரு ஐடியாவே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தோம். சரி, நம்ம இன்றைக்கி ஐடியாவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அவர் ரொம்ப யோசிச்சு இன்டர்நெட்டில் தேடியெல்லாம் ஒரு கண்டென்ட்டினா கிளிக்கவில்லை. அதனால் நம்ம இன்றைக்கி பற்றி எதை பற்றி பேச போகிறோங்கிறத உங்களுக்கு சொல்லாமல் நான் பாட்டாகவே படி காமிச்சிட்றேன். சினிமா 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 சினிமா. ஏன்டா இதுக்கு தான் பாட்டே இருக்குது, நீ ஏன்டா பாடி எங்கள் உயிர் எடுக்கிறீங்கன்னு கேட்கலாம். நீ கூட காப்பி ரைட் வருமானு கூட நினைக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு எடிட்டிங்கில் எப்படி அந்த பாட்டு போடணும்னு தெரியாது. அதனால தான் நானே பாடுறேன். கேட்க கண்ட்ராவே தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைசன். டாக்கிங் அபவுட் சினிமா. வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு கஷ்டம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம், ஏன் அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனையாக இருக்கலாம், அவன் சைக்கோவாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவன் போய் பார்க்குற இடம் சினிமா இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் இப்படின்னு பல பேர் சொல்லி பல விதமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் அதில் ஒரு விதமாக தான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. ஃபஸ்ட் வீடியோக்கே 10 வியூஸ் கூட போகல. இதை யார் பார்க்க போகிறேன்ல? நான் டிமோட்டிவேட் ஆக மாட்டேன். ஏன்னா நான் திரும்ப வீடியோ போட தான் போகிறேன். கேட்குறவங்க கேளுங்க, கேட்காதவங்களும் கேளுங்க, பிடிக்கிறவங்க கேளுங்க, பிடிக்காதவங்களும் கேளுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வளவலன்னு பேச வரும்ல. சினிமா பற்றி பேசுகிறோங்கிறனால அதோடைய ஆர்ஜின் பற்றி சொல்லாமல் நம்மளால் பேச முடியாதுங்கிறக்காக போய் ChatGPT கிட்ட கேட்டேன். அது என்னமோ வளவலன்னு பேசுது. அதனால் அதுலேருந்து எனக்கு புரிஞ்சதை சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு படம் 1895 ஏதோ லெமினஸ் பிரதர்ஸ் மூலிமா க்ரியேட் பண்ணதாமா. அண்ட் அதில் ஃபஸ்ட்டு அந்த சீன் ஒரு ஒர்க்கர்ஸ் லீவிங் ரேட் ஆஃப் தேர் கையோ ஒரே நிமிஷம் கைஸ், குழம்பிக்கிட்டேன் போய். அது ஒர்க்கர்ஸ் லீவிங் அவுட் ஆஃப் த ஃபேக்ட்ரி. அது ஒரு சின்ன கிளிப்பு தான். அதுலேருந்து ஒர்க்கர்ஸ் வாக்கிங் அவுட் ஆஃப் தான் ஃபஸ்ட்டு பப்ளிக்காக போட்டது. ஆர்ஜினை பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம சினிமாக்குள்ளே போகலாம். அண்ட் அதில் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை நம்ம பார்க்குறது வை ஐ லைக் சினிமாங்கிறது எனக்கு ரொம்ப க்ளோஸ். அது ஏன்னு எனக்கு அருமை தெரிஞ்ச வயசுலேருந்து நான் சினிமா படம் தான் பார்க்குறேன். டிவியில் பார்த்துருக்கேன், ஃபோனில் பார்த்துருக்கேன், தேட்டரில் பார்த்துருக்கேன், இதுலேயே பார்க்குறேன். அப்பப்போ வாட்சில் கூட எல்லாம் உட்காந்து பார்ப்பானுங்க. அந்தளவுக்கு சினிமா இப்போ மிகப்பெரிய இதாகிடுச்சு. சினிமாங்கிறது நமக்கு வெறும் வாட்சிங் தான். ஏன்னா அதுதான் நிறைய பேர்த்தோடைய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. சில பேர் அதை பிஸ்னஸ்க்காக பண்ணுவாங்க, சில பேர் அதை பேஷனோட பண்ணுவானுங்க, சில பேர் ஏன் பண்ணுறேன்னே தெரியாமல் பண்ணுவானுங்க. பட் எல்லோரும் கடைசியில் பண்ணுறது மூவிஸ். சினிமாக்குள்ளே இருக்கிறது வெறும் சாதாரண படங்கள் மட்டும் கிடையாது. அதில் நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் அதை திரும்ப சொல்லி விருப்பப்படல. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்லாம் சினிமா மூலிமா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஒருத்தனால எப்படியெல்லாம் கதை எழுத முடியுங்கிறத சினிமாவை பார்த்து தான் கண்டுக்கணும். மனுஷனுடைய க்ரியேட்டிவிட்டி பீக்கில் இருக்கையில் ஒரு கதை வரும். அதே மாதிரி மனுஷனால் எந்தளவுக்கு கேவலமான கதையை கொடுக்க முடியுங்கிறது சினிமாவில் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட். இன்ட்ரெஸ்டெல்லாம் ஒரு பீக் ஃபிக்ஷன் ஆஃப் சினிமா தான். பட் அது நான் பார்த்தது கிடையாது. அதனால் அதை பற்றி எனக்கு பேச தெரில. அதே வாக்கம் நீ சினிமா பற்றி பேச வந்துட்டியான்னு கேட்கலாம். பரவாயில்ல, நான் பேசுவேன். அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் நோலன் ஏதோ பெரிய டேரக்டரும்பாங்க. அவர் படம் நான் அவ்வளோக்கா பார்த்ததில்ல. சாரி கைஸ், நான் தமிழ் படமே அவ்வளோக்கா பார்க்க மாட்டேன். இருந்தாலும் பார்ப்பேன். என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் வளர்றேன், அதை கண்டுக்காதீங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் சினிமா, லெட்ஸ் கோ அண்ட் டைவ் இன்டு இந்தியன் சினிமா. இந்தியன் சினிமா கல்ச்சர் எப்போ ஆரம்பிச்சதுங்கிறதெல்லாம் நீங்களே போய் சர்ச் பண்ணி தேடிக்கோங்க. அதை சர்ச் பண்ணி தேடுற அளவுக்கு எனக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. அதுக்கு நான் இது பண்ணாமல் போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடையிலேருந்து தேடிக்கிறேன். மற்றபடி இந்தியன் சினிமாவை பற்றி சொல்லணும்னா, இந்தியன் சினிமாங்கிறதே ஒரு தனி ரிலீஜியன் சினிமா தான். ஏன்னா முதல்ல சினிமாக்குள்ளே பார்த்து டான்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரில. பட் இந்தியன் சினிமாவில் தான் படத்தில் சீன்ஸ் நல்லா இருக்கா இல்லையா, பாட்டு எல்லாம் நச்சுன்னு 5 பாட்டு 6 பாட்டு என் பாட்டுக்காகவே ஓடின படங்களும் இருக்குது இந்தியன் சினிமாவில். அதே மாதிரி பாட்டு நல்லா இல்லாமல் படம் உடம்பு போன படங்களும் சிலது இருக்குது. ஒரு படம் எவ்வளோ தான் நல்லா இல்லைனாலும் அது பாட்டை வச்சு அந்த படத்துக்கு கலெக்ஷன் பண்ணுறதெல்லாம் இந்தியன் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். சில சினிமாஸில் நடக்கலாம். ஏன்னா நான் அதனால் எனக்கு இந்தியன் சினிமா பற்றி தான் தெரியும். அண்ட் இந்தியன் சினிமாவில் சில கிரேட் ஃபிக்ஷன்ஸ் இருக்குது. இந்தியன் சினிமாவில் நிறையா ரைட்டர்ஸும் நல்லவங்க தான். பட் நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறாங்க. இந்தியன் சினிமானால எல்லோரும் பாலிவுட்டுக்கு தான் போவீங்க. பட் பாலிவுட் இல்லாமல் கோலிவுட், டோலிவுட், மாலிவுட்னு நிறையா இருக்குது. அதை பற்றி பேசணும்னா ஒரு வீடியோ பார்த்தாது 10 வீடியோ போடுவேன். 10 வீடியோ நல்லா பேசிக்கிட்டே இருப்பேன். இதுவே எப்படி பேசணும்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் சினிமான்னு பொறுத்துக்கிட்டால் இந்தியன் சினிமாவில் நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் இந்தியன் சினிமாவில் பாலிவுட் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்குதும்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டஸ்ட்ரி ஒன்று தான். ஐ டோன்ட் கேர் ஹூ த ஃபக்ஸ் கம்ஸ். ஏதோ வளர்றேன், கண்டுக்காதீங்க. அதுக்கப்புறம் மிச்சப்பற்றி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம இந்தியன் சினிமா, பாலிவுட், டோலிவுட், மாலிவுட்லாம் முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளேன்றான தமிழ் சினிமா பற்றி பேசுவோம். தமிழ் சினிமா இஸ் நாட் ஜஸ்ட் ஏ ரீஜனல் சினிமா ஃபிலிம், இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்காதீங்க, நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் நிறையா டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறையா ஆக்டர்ஸ் இருக்காங்க, நிறையா க்ரியேட்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், அண்ட் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்புகளும் இருக்குது.
ஹீரோ குண்டாகவும் இருக்கலாம், ஹீரோ ஒல்லியாகவும் இருக்கலாம், ஹீரோவே இல்லாமல் கூட படம் இருக்கலாங்கிறதுலாம் தமிழ் சினிமாவில் நிறையவே பார்த்துக்கிறேன். என்ன தான் இங்கிலீஷ் சினிமாவில் இருந்தாலும் நான் தமிழ் சினிமா மூலியமாக தான் ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. வில்லன் எல்லாமே கதை எடுத்து பழகியாச்சு, என் ஹீரோ எல்லாமே கதை எடுத்தாச்சு. இந்த மாதிரி நிறையா புது புது வகை வகையான கதைகள்லாம் அப்படியே அண்டர் ரேட்டட் ஜெம்ஸாக இருக்குது. நம்ம தமிழ் சினிமாக்குள்ளே டிக் பண்ண தான் கிடைக்கும். மற்றபடி தமிழ் சினிமாவில் மியூசிக்ஸ் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரிலீஜியனில் சூப்பரான பல மியூசிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் கேட்கும் போதே தோன்றும் நம்ம தமிழ் சினிமாவில் இவ்வளோ நல்ல மியூசிக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு. பழைய பாட்டாக இருந்தாலும் சரி, இப்போ வர பாட்டாக இருந்தாலும் சரி. என்னதான் இப்போ வர பாட்டில் ஏதோ மாடர்ன்லாம் மிக்ஸ் பண்ணி பாட்டோடைய வைப்பே கெடுத்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ் சினிமாவில் என்றைக்குமே அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் சில பாட்டுகள்லாம் என்றைக்குமே சூப்பராக தான் இருக்குது. பெரிய பையோடைய பாட்டையெல்லாம் கேட்டவங்களுக்கு அது புரியும், கேட்காதவங்களுக்கும் புரியும். ஏன்டா மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். எப்படி பேசணும்னு தெரியல கைஸ். அதான் நானே ஏதோ எனக்கு வாய்க்கு வந்தது பேசுகிறேன். டாக்கிங் அபவுட் ஆக்டர்ஸ். உடனே டாக்டர் திவாகர் தம்பி, அவனை பற்றியெல்லாம் நான் இங்கே பேச விரும்பல. பட் இருந்தாலும் அவனை பற்றி கொஞ்சம் பேசிக்கிறேன். அவருன்னு சரி தப்பாக சொல்லிட்டேன். அவரை பற்றி நான் கொஞ்சம் பேசிக்க விரும்புகிறேன். அவர் ஆக்டரும் கிடையாது, அவர் கண்டென்ட் கிரியேட்டரும் கிடையாது. அவர் ஒரு ஜோக்கர் கைஸ். அவர் ஐடி தான் பேண்ட் ஆகிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷம். இப்போ தமிழ் சினிமாக்கு இடிவுகள் வந்துருச்சுன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. அவரையெல்லாம் சினிமா கூட கம்பேரே பண்ணக்கூடாது. பிகாஸ் ஹீ இஸ் நாட் ஏ ஆக்டர் ப்ரோ. ஹீ இஸ் நாட் ஈவன் ஏ கண்டென்ட் கிரியேட்டர். ஹீ இஸ் ஜஸ்ட் ஏ ஜோக்கர் ஹூ மேட் அஸ் லாஃப் அஸ். நம்ம அவனை பார்த்து சிரிக்கிறோம், நம்ம அவரை பார்த்து சிரிக்கிறோம். அது அவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அவருக்கு அது பப்ளிசிட்டியாக இருக்குதுன்னு எடுத்துக்கிறாரு. நம்ம தான் அவரை வாழ்த்து விட்டால் நம்ம தான் அவரை அடிக்கிறோம். நம்மளே ஒருத்தனை வாழ்த்திட்டு நம்மளே ஒருத்தனை அடிக்கிறதுலாம் புதுசில் இது மாதிரி நிறைய பேர்த்து பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி தான் இவரையும் பண்ண. இப்போ இவரும் போயிட்டார். இவர் என்ன தான் நான் ஆக்டரு சூரியெல்லாம் இழுத்தார் சார். அவர் ஆக்டிங்கும் நீங்களும் எங்கே? ஒருத்தனுக்கு வாய் இருந்தால் என்ன வேணால் பேசலாங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்களா சார் அப்படிங்கிறது என் கேள்வி இல்லை, பல பேர்த்தோடைய கேள்வி. அதில் நானும் ஒருத்தனாக கேள்வி கேட்டேன். ஓகே சார், அவரை பற்றி பேசணுன்னா நான் போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் நம்ம ஆக்ட்ரஸ்குள்ளே போகல என்னால் ஒருத்தரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. பிகாஸ் ஹீ இஸ் மோர் தேன் ஆக்டர் ஃபார் மீ. அண்ட் அதுதான் தளபதி விஜய். ஏன் அவரை பற்றி பேசுகிறேன்னா, நான் சினிமா பார்க்க ஆரம்பித்ததுலேருந்தே அவர் ஃபேன் தான். எப்போ அவருக்கு ஃபேன் ஆனேன்னு எனக்கே தெரியல. இது வரைக்கும் அவருடைய படம் எல்லாத்துக்கும் போயிடுவேன் தேட்ரு. நான் தேட்டருக்கு ஃபஸ்ட்டு போனதான் அவர் படம் தான். அடுத்தது ஜனநாயகன் வேறு லாஸ்ட்டு படம், அதுக்கும் போகிறேன். அவரே சினிமா விட்டு போயிட்டார். இருந்தாலும் சினிமா இன்னும் இருக்குது ப்ரோ. நீங்கள் 1000 சொல்லலாம் அவரை பற்றி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்றைக்குமே மை மேன் விஜய் அண்ணா தான். மற்றவங்களை கூட அந்த ஆக்டர் இந்த ஆக்டர் தான் சொல்லுவேன். நான் விஜய் சாரியெல்லாம் அண்ணன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அவருடைய தீவிரமான ஃபேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இன்னும் 2 நாளில் மாநாடு வேறு போடுறாரு. மாநாட்டுக்கு போக முடியுன்னு ஃபீலிங்காக இருக்குது. என்னதான் பாலிடிக்ஸ் போனாலும் ஆக்டர் விஜய்ங்கிறது தனி ரகம். ஒருத்தனால சிரிப்பு, கோபம், அழுகை எல்லாத்தையும் ஒரே படத்தில் கொடுத்துட்டு அடுத்த படத்தில் காமெடியாக பண்ணுறதெல்லாம் எங்கள் அண்ணனை தவிர வேறு யார் பண்ணுவாங்க? எல்லோரும் பண்ணுவாங்கடா. ஆமாம், எல்லோரும் பண்ணுவாங்க. பட் அண்ணா பண்ணியில தட்ஸ் சம்திங் யூனிக் ப்ரோ. அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அது அண்ணனோடைய ஃபேன்ஸாக இருந்தால் தான் தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டால் நம்ம யார் பாது சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு. 70 வருஷமாக தமிழ் சினிமாவின் ஃபேஸாகவே இருக்கிறாரு. என்ன தான் இப்போ நிறையா நடிகர்கள் வந்தாலும் அவர் சூப்பர் ஸ்டார் இடத்துல தான் இருக்கிறாரு. அவர் இடத்த இன்னும் யாரும் பிடிக்க வரல. அந்த இடம் என்றைக்கும் அவருக்கு சொந்தமானது தான். அதுக்கப்புறம் நம்ம உலகநாயகன், அவரை பற்றி நான் ஒரு சின்ன இன்ட்ரோட கொடுக்குறேன். எனக்கு அறிவியலும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, இருந்தாலும் அதை பற்றி நான் பேசுவேன். ஏனால் நான் கமலஹாசன். ரைட்டு விடுங்க, அடுத்த ஆக்டருக்கு போவோம். அதுக்கப்புறம் சூர்யா, தனு, சிம்பு, சிவகார்த்திகேயன் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே எனக்கு பிடிச்சவங்க தான், யாரும் பிடிக்காதவங்கலாம் சொல்ல முடியாது. தட்ஸ் வாட் ப்ரோ சினிமா. அவங்க படங்கள்லாம் பார்க்கல ஊருக்கண. அப்புறம் டேரக்டர்ஸ் பற்றி பார்த்தீங்களா, மணிரத்னம் சார். இப்போ என்னதான் தக் லைஃப்னு ஒரு முக்கியமான படம் கொடுத்தாலும் அவர் ஓஜி ஃபிலிம்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்கிறவர் தான். சங்கர் சார் இப்போ தான் மொரட்டடி வாங்குறாரு. முதல்ல தமிழ் சினிமாக்கே மொரட்டத்தனமான படங்கள் எடுத்து வரல. இப்போ மொரட்டடி வாங்குற நிலைமைக்கு வந்துடுச்சு. நான் பண்ணுறது கண்டென்ட் இல்லையாண்ணா. மற்றபடி டேரக்டர்ஸ், மியூசிக்ஸன்ஸ் அவங்களெல்லாம் பற்றி நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் நான் தனித்தனியாக வீடியோவில் சொல்கிறேன். நான் சினிமாவை பற்றி பேசுகிறேன், தமிழ் சினிமாவை பற்றி தான் பேசுகிறேன். பேசாமல் இது கோலிவுட் மூவி அப்படிங்கிறலாம் போட்டுருட்டான் கண்டென்ட்டு. ஓகே கைஸ், மற்றபடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் வாழ்க்கையில் 1000 கஷ்டத்தில் இருக்கலாம், 1000 துக்கத்தில் இருக்கலாம், 1000 சந்தோஷத்தில் இருக்கலாம். ஏன் வாழ்க்கையே பிடிக்காமே இருக்கலாம், வாழ்க்கை பிடிச்சும் இருக்கலாம். ஏன்டா வாழ்கிறோம்னு இருக்கிறா, வாழ்கிறதே ஒரு துக்கமாக நீங்கள் எடுத்துக்கிட்டும் இருக்கலாம். எப்படி வேணால் இருக்கலாம். ஏன்னா கடைசியில் நீங்கள் தேட்டரில் உட்காந்து அந்த படத்தை தான் பார்க்க போகிறீங்க. ஏதோ சொல்ல கேனத்தனமாக வளரிட்டேன். சரி ரைட்டு விடுங்க, அடுத்த வீடியோலேருந்து கரெக்டாக நொறுக்கிடுறேன். ஓகே கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.